வணக்கம். அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது நெல்லை நீதிமன்ற வளாகத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் கிறிஸ்துமஸ் தாத்தா கலந்து கொண்டு அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நெல்லை மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா பாளையங்கோட்டை நீதிமன்றத்தில் உள்ள வழக்கறிஞர் சங்கத்தில் வைத்து நடைபெற்றது. நெல்லை மாவட்ட வழக்கறிஞர் சங்க தலைவர் ராஜேஸ்வரன் தலைமை தாங்கினார். வழக்கறிஞர் பொன்மணி சுசிலா பைபிள் வாசித்தார். பெண் வழக்கறிஞர்கள் குழு பாடலாக கிறிஸ்துமஸ் பாடலை பாடி அசத்தினர். தொடர்ந்து வழக்கறிஞர் டீம் ராமநாதன், நெல்லை மாவட்ட வழக்கறிஞர் சங்க பொருளாளர் ராஜா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். வழக்கறிஞர் ஜபசிங் கிறிஸ்துவ பாடல் பாடினார். வழக்கறிஞர் ஜெனி வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பு முதன்மை நீதிபதி பத்மநாபன் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் பரிசுகளை வழங்கினர். எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கு. அது இப்ப வர காலத்துல குறைஞ்சிக்கிட்டே வருது. மனித நேயமும் மத நல்லிணக்கத்திற்கும் சமுதாயத்தில் அமைதியாக வாழ்வதற்கும் மனித நேயம் மிகவும் அடிப்படையான ஒரு பண்பாக உள்ளது. அந்த மனித நேய பண்பை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும், நாம் கடைபிடிக்கும் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் மனித நேயமானது தினசரி வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் நாம் செய்யும் தொழில்களிலும் மனித நேயம் இருக்க வேண்டும். எப்படி கந்தர்வன் ஒரு அழுக்கு வேஷ்டி கட்டியிருந்த ஒரு 4 அடி உயரம் உள்ள ஒரு பழக்கடைக்காரரிடம் இரவில் தன்னுடைய கர்வம் பிம்பம் உடைந்து போகும் அளவிற்கு மனித நேயத்தை அந்த பழக்கடைக்காரர் வெளிப்படுத்தினாரோ, அது மாதிரி நம்முடைய மனித நேயம் மற்றவர்களை சென்றடைந்து அவர்களும் அதே மனித நேயத்தோடு வாழ்வதற்கு நாம் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நெல்லை மாவட்ட வழக்கறிஞர் சங்க செயலாளர் மணிகண்டன் நன்றி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இறுதியாக கிறிஸ்துமஸ் தாத்தா கலந்து கொண்டு அனைவருக்கும் இனிப்புகளையும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார்.